நீ என்னிடம் பேசியதை நான் உணர்ந்தேன். நீ என்னிடம் அப்படி என்ன பேசினாய்? எதுவும் சொல்லாமலே என் மனதின் அமைதியை கேட்பாய் பாபா. என் மூச்சுக்குள் நுழைந்து என் வலியெல்லாம் நீ உணர்ந்தாய் பாபா. பலர் இருக்க பக்கத்தில் யாரும் இல்லாத அந்த நொடியை நான் உன்னால் தாண்டினேன். அந்த நொடியில்தான் நம் உரையாடல் ஆரம்பமானது. பேசவே முடியாமல் நின்ற கணங்களில் நீ வந்தாய் பாபா. வாய் சொல்லாமலும் மனம் அழுதும் நீ சொல்லிவிட்டாய் பாபா, நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று. இவ்வளவு நேரமாய் நானும் காத்திருந்தேன். உன் குரல் என் உள்ளத்தை இப்பொழுது தொட்டுவிட்டது. அன்பாக அழகாக என்னை நினைத்த இந்த உறவிடம் இன்று பாபா உனக்காக நானே பேச வந்திருக்கின்றேன். முன்னேறும் பாதை எளிதாக இருப்பதில்லை, ஆனால் ஒளிமயமாக இருக்கும். நம்பிக்கை விட கண்ணீருக்கு அருகாமை அதிகம், ஆனால் இறுதியில் நம்பிக்கைதான் வெல்லும். என் மீது நம்பிக்கை வை, உன்னை நான் நடத்துவேன். தள்ளப்படுகிறவர்கள் தானே மேலே உயர்வார்கள், இது என் வாக்கு. நீ அழும் முன்பே நான் அறிந்துவிட்டேன். தீர்வு ஏற்கனவே உனக்காக அனுப்பியும் விட்டேன். உன்னை குற்றமிட்டு சொல்வோர் நாளை உன்னை புடைக்க வந்து விடுவார்கள். வாழ்க்கையில் தோல்வி என்பது தற்காலிகம். உன் நம்பிக்கைதான் நிலைத்திருக்க வேண்டும். மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதை விட நீ என்ன நம்புகின்றாய் என்பதுதான் முக்கியம் என் குழந்தையே. உன் வாழ்க்கை ஒரு அழகு படைப்பு, அதை நானே வரைந்திருக்கின்றேன். இருள் வந்தால்தான் விளக்கின் தேவை தெரிய வரும். சோதனை வந்தால்தானே இந்த இறைவனுடைய அருள் தெரியும். நீ போராடுகின்றாய் என்றால் அதற்கு பின்னால் என் பாசத்தையும் நீ காண்பாய். பரிசோதனைகளின் நடுவே என் அருகாமையை உணரவே நீ தேர்வுக்கு உள்ளாகினாய். நான் உன் பின்னால் நின்று காப்பவன், முன் நின்று வழிகாட்டுபவன். ஒரு கண்ணீர் உதிரும் பொழுது அது என் மனதில் எகோதையாக உணரப்படுகின்றது. உன்னை நான் விரும்புகின்றேன் என்பதுதான் என்னுடைய தியானம். என்றும் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதுதான் என்னுடைய உறுதி. பொறுமையாக இரு, உனக்காக பெரிய திட்டத்தை நான் வைத்திருக்கின்றேன். தாமதமானது என்றாலும் கூட அது உனக்கு நல்லதற்காக தான். நான் கூறும் வார்த்தைகள் காலத்தை மாற்றும் வல்லமை உடையது. உன் கண்களில் நீர் இருந்தாலும் என் கரங்களில் தான் தீர்வும் இருக்கின்றது. நீ அழுத அதே இடத்தில் வெற்றி மலரும் என் குழந்தையே. அழகான நிகழ்வுகள் உன்னை தேடி வரும், இது என் சத்திய வாக்கு. நீ இழந்ததை விட நான் தரப்போகும் இன்பம் அதிகமாக இருக்கும். உன்னுடைய எதிர்பார்ப்புகளை விட என்னுடைய அருள் பெரியதாக இருக்கும். நான் யாரிடமும் சொல்லாததை தானே பாபா உன்னிடம் சொல்கின்றேன். என் உள்ளம் படும் பதற்றத்தை நீ மட்டும் தானே கேட்கின்றாய். என் எண்ணங்களை நீதானே அமைதியாக மாற்றுகின்றாய். என் பயங்களை நீதானே நம்பிக்கையாக மாற்றுகின்றாய். நீ பேசாத நேரங்களில் கூட எனக்காக செயல்படுகின்றாய். நான் விழித்த கணத்தில் நீதான் என்னுடைய நினைவாக இருக்கின்றாய். இப்படி உன்னுடைய மனதிற்குள் நீ பேசும் வார்த்தைகளும் என்னுடைய செவிக்கு கேட்கின்றது. ஒரு நாளில் உன் வாழ்க்கை மாறத்தான் போகின்றது. நீ அனுமதித்தால் இக்கணமே உன் மனதிற்குள் நுழைந்து உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன். மனதை திறந்து வை. இந்த பாபாவிற்கு வரவேற்பை கொடு. நீ எதிர்பாராத சந்தோஷங்கள் உன்னில் மலரப்போகின்றது. நீ சந்திக்கும் ஒவ்வொரு நிமிடமும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். நீ செய்ய வேண்டியது நம்பிக்கை மட்டும்தான். சிலர் விட்டு சென்றதால் நீ இழந்ததாக எண்ணாதே. நான் உன்னை நெருங்கி வந்திருக்கின்றேன். அத்தனையையும் மீட்டும் உனக்காக நான் தருவேன். குருவாக மட்டும் நான் பேசவில்லை, நண்பனாகவும் பேசுகின்றேன். நீ தண்டிக்கப்படவில்லை, திருத்த நான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கை முழுவதும் இனி என்னுடைய உதவி உனக்கு கிடைக்கும். நல்லது நடக்கும்.